புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே மேஜிக் 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும். சிவசங்கர், இப்ப பிரதமர் சொல்ற பாயிண்ட்ன்றது இப்ப இது வரைக்கும் திமுக அதிமுக அப்படின்னு. ஆனா பிரதமர் என்ன சொல்றாருன்னா, திமுக மீது இருக்கக்கூடிய வெறுப்பு எங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்றது ஒண்ணு. நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல். நீங்க எந்த பிரதமர் வேட்பாளரையும் முன்னிறுத்தல, தேசிய கட்சியோடையும் கூட்டணி இல்லை அப்படின்னா அதிமுகவுக்கு எப்படி களம் சாதகமா இருக்கும்னு புரிஞ்சுக்கிறது? தேசிய கட்சிகளை பொறுத்தவரை ரெண்டுமே ஒரே குட்டையில ஊர்ன மட்டைகள் சார். ரெண்டு பேருமே நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்காங்க சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. அது புயல் கிட்டத்தட்ட தானே புயல் ஆரம்பிச்சு நீலம் புயல், மடி புயல், ஒக்கி, கஜா, நிவர் வரைக்கும், கடைசியா நிவர் வரைக்கும் நம்ம பார்த்தோம். எதுலையுமே நம்ம கேட்ட தொகை 15,000 கோடி கேட்டா அவங்க கிட்ட 200 கோடியோ 300 கோடியோ தான். கோவை செல்வராஜ் சொன்னதே நீங்க திரும்ப சொல்றீங்க. இல்ல சார், பின்ன நான் தமிழ்நாட்டில் இருக்க பிரதான எதிர்கட்சி இல்ல சார், நான் அதுதான் சொல்றேன். நீங்க என்ன நமக்காக செஞ்சிருக்காங்க சொல்றாங்க. இப்போ என்ன சிக்கல் வந்துருச்சுன்னா, பிரதமர் என்ன சொல்றாருன்னா, திமுகவுக்கு எதிர்ப்பு இருக்குல்ல, அது எங்களுக்கு சாதகம், அந்த வாக்கு எங்களுக்கு தான் வரும். எப்படி சாதகமா இருக்கும் சார்? எப்படி சாதகமா இருக்கும் நீங்க சொல்லுங்க? திமுகக்கான எதிர்ப்பு யாருக்கு சாதகமா இருக்கும்? எங்களுக்கு தானே சாதகமா இருக்கும். காரணம் என்னன்னா, திமுக காங்கிரஸ் கூட்டணி 15 வருஷம் கூட்டணியில இருந்தாங்க. இவங்களும் அவங்களும் ஒரே நிலைப்பாடு தான். 7 பேர் விடுதலை, 2 தேசிய கட்சிகள் ஒரே நிலைப்பாடு. காவேரி பிரச்சனையா இங்க ஒரு நிலைப்பாடு, இங்க ஒரு முகம், ஸ்டேட்ல ஒரு முகம், மத்தியில ஒரு முகம். இன்னைக்கு காவேரியில தண்ணி வரல, இவங்க என்ன கண்டிச்சு வாங்கி கொடுத்துட்டாங்க பிஜேபி? இல்ல காங்கிரஸ் தான் பண்ணிட்டாங்க. இங்க இருக்கிற காங்கிரஸ் என்ன பண்ண கொடுக்கணும், அங்க இருக்கிற காங்கிரஸ் கொடுக்காதணும். இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் முல்லை பெரியார் பிரச்சனைக்கு கட்டக்கூடாது, அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்டணும். தேர்தல்ல மத்திய அரசுன்னு ஒண்ணு அமைஞ்சா நீங்க யாருக்காவது ஒருத்தருக்கு ஆதரவு கொடுக்கணுமா இல்லையா? ஆதரவு நாங்க கொடுக்க மாட்டோம் சார், யாருக்குமே கொடுக்க மாட்டோம். வெளிநடப்பு செஞ்சிருவோம், நாங்க ஆதரவு கொடுக்க மாட்டோம். டோட்டலா வெளிநடப்புலயே இருப்பீங்களா? இல்ல சார், நாங்க ஆதரவு எங்களுக்கு மாநிலத்துக்கு சாதகமான விஷயங்கள் எங்களோட கோரிக்கையை ஏற்ற அதுக்கு ஆதரவு தெரிவிப்போம். இல்லனா வெளிநடப்பு செய்ய போறோம். இது என்ன சார் இது? இப்ப நீங்க 15 வருஷம் இருந்து என்ன வாரி கட்டிட்டு வந்துட்டீங்க? தமிழ்நாட்டுக்கு என்ன சார் வாரி கட்டிட்டு வந்தீங்க? பிரதமர் வேட்பாளர் யாருங்க உங்களுக்கு? எங்களுக்கு வேண்டாம் சார், எங்களுக்கு மக்கள் தான் பிரதமர். நாங்க சொல்லிட்டுமே, ஓட்டு போறது எங்களுக்கு மக்கள், அவங்கள தான் நாங்க பிரதமரா ஏத்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு வரதான் நாங்க பிரதமரா நினைக்கிறோம். ஏன் ஒரிசால இல்லையா, ஆந்திர பிரதேஷ் இல்லையா, தெலுங்கானா இல்லையா? அதுக்கு நிறைய முன்னோடிகள் இருக்கிறாங்களே, நம்மளுக்கு எடுத்துக்காட்டுகள் நிறைய இருக்கே சார். அதனால நான் சொல்றேன், 2 பேருமே ஒரே குட்டையில உண்ண மாட்டீர்கள். அடுத்து 67க்கு பிறகு சார் இங்க தேசிய கட்சிகளுக்கு வேலை கிடையாது. அவங்க யாரு அது நீங்க திரும்ப அந்த சட்டமன்ற மூட்லயே இருக்கீங்களான்றது எனக்கு ஒரு குழப்பம் இருக்கு. இப்ப நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் தானே. 67க்கு பிறகு அதிமுகவும் திமுகவும் தேசிய கட்சிகளோட தானே கூட்டணி வச்சீங்க. மோடியா லேடியான்னு கேட்டாங்க. நாங்க இப்ப கேக்குறோம், மோடியா எடப்பாடியான்னு கேக்குறோம். அதுல என்ன எங்களோட கேட்கல. நாங்க எல்லா இடங்களும் போற இடங்கள்லாம் கேட்டுட்டு தான் சார் இருக்கோம். இன்னைக்கு கூட ஒவ்வொரு இடத்துலயும் அவர் சொல்லிட்டு இருக்கா சார். என்ன கடுமையா பதிவு பண்ணணும் சிவசங்கரி? இப்பதான் அதிமுகவை பிளவுபடுத்துது பாஜகன்னு இபிஎஸ் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. இப்பதான் அந்த இடத்துக்கே வந்திருக்கீங்க. எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது, எங்களை தொட்டு பார்க்க முடியாது, நாங்க சாதாரண ஆட்கள் கிடையாது, எல்லா விஷயங்களும் கண்டனம் தெரிவிச்சுட்டு தான் இருக்கோம். என்ன சார் ஒரு பிளவுபடுத்துற முயற்சி? நீங்க போய் மக்களை சந்திங்க, மக்கள் செல்வாக்கு தான் ஜெயிச்சுவாங்க. எதுக்கு இன்னும் அடுத்த வீட்டுல போயிட்டு பிரச்சனையை உருவு பண்ணிக்கிட்டு இன்னும் ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கலகங்கள் பண்ணி எங்கேயும் வரக்கூடாது. பிஜேபி தான் சொல்றோம் நாங்க, வேற என்ன எங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கு? பிஜேபி தான் சொல்றோம். முன்பு சிவசங்கரி சொல்ல மாட்டாங்க, இப்ப சொல்றாங்க. முன்பு நான் கேட்டா சொல்ல மாட்டாங்க, 2 தேசிய கட்சி சார்பாங்க. இது சார் கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருந்து கூட்டணி விட்டு வெளியே வந்த பிறகு நாங்க விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கோம். விமர்சனம் எங்க பண்ணாம இருக்கு? என்ன உங்களுக்கு இருக்கிற ஒரு சிக்கல் என்னன்னா, நீங்க பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்த முடியல. ஒன்று, பிரதமர் மோடி பெயரை நாங்க விரும்பல. சரி, விரும்பலன்னா ஏதோ எங்களுடைய இயலாமைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க விரும்பல, நாங்க விரும்பல, எங்களுக்கு வேண்டாம்ன்றோம். சரி, அடுத்த பாயிண்ட் என்ன? 2 பேருடைய குணமும் ஒரே மாதிரி இருக்கு, 2 பேருடைய முகமும் ஒரே மாதிரி இருக்கு. நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு ஆசைப்படல, மத்தியிலே இருக்கணும், மகள் இருக்கணும், மகன் இருக்கணும், மாமா இருக்கணும், மச்சா இருக்கணும், எங்களுக்கு அதிகாரம் மட்டும் தான் முக்கியம் சொல்லல. நாங்க அதிகாரத்தை விரும்பலன்றீங்க. ஆனா களத்தில் பரப்புரையில எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. நாடாளுமன்ற தேர்தல்ல நீங்க இல்ல ஒரு விஷயம் நீங்க சொன்னதில் இருந்தா ஒரு வார்த்தை, மோடியா எடப்பாடியா அப்படின்னு நாங்க கேட்போன்றீங்க. ஆனா பரப்புரை களத்துல இதுவரைக்கும் இபிஎஸ் அவர்கள் பிரதமர் மோடின்ற பெயரை இதுவரை பயன்படுத்தல, ஒரு சொல் பயன்படுத்தல. பிஜேபினால யாரு சார்? பிஜேபி இன்னைக்கு அவர் மோடி இருப்பாரு, நாளைக்கு வேற யாராவது இருப்பாங்க. அதனால பிஜேபினாவே யாரு? அமித்ஷா யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. மத்திய அரசுன்னு சொல்றோம் சார். மத்திய அரசுனா இப்ப யார் சார் மத்திய அரசு? மத்திய அரசுனா இப்ப யார் சார் மத்திய அரசு? நீங்க சொல்லுங்க சார், என்ன சார் இது? நீங்க அப்புறம் போற போக்குல சொல்றீங்க நீங்க அதிகாரத்துக்கு. ஆமா உண்மைதான், கூட்டணியில எனக்கு ஒன்று புரியல. திமுகவுக்கு மட்டும் ஸ்பெசிபிக்கா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் உங்களால டார்கெட் பண்ணி விமர்சிக்க முடிகிற போது டெல்லியில ஏன் பாஜகன்னு நீங்களே புரிஞ்சுக்கணும்? இங்க ஆளுங்கட்சி யாரு சார்? திரும்ப மக்கள் தெரியாதனமா போன மாதிரி நீட்டு ரத்து, கல்வி கடன் ரத்து, நகை கடன் ரத்து, ஏமாந்து மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்கன்னா அதை முறியடிக்கணும்ல.
அப்ப எங்களோட டார்கெட் யாரு? இவங்க பேசுற கொச்சையான வார்த்தைகளுக்கு பதிலடி கொடுக்கணும். தோல்வி பயத்துல உளறிட்டு இருக்காங்க. ஒரு மாண்பு கூட இல்லாம, முதலமைச்சர் என்ற ஒரு மாண்பு இல்ல, அமைச்சர் என்ற ஒரு மாண்பு இல்லாம ரொம்ப கீழே இறங்கி போய் பேசுறாங்க. அதுக்கும் பதிலடி கொடுக்கணும். நாசகார திட்டங்களை கொண்டு வர பிஜேபியோ, அது காங்கிரஸோ, தேசிய கட்சி, அதுக்கும் நாங்க பதிலடி கொடுக்கணும். ஏழை எளிய மக்கள் சாமானியர்களுக்கான ஒரு விஷயத்தையும் பதிலையும் கொண்டு போய் நாங்க சேர்க்கணும். எத்தனை நெருக்கடி இருக்கு. அவங்களாவது காங்கிரஸோட, சார் நீங்க சொன்னீங்க பாருங்க, போற போக்குல அதிகாரத்துக்கு நீங்க ஆசை எப்பயுமே ஆசைப்படலையா சார்? அம்மா ஆசைப்பட்டாங்களா? என்ன பண்ணாங்க ஒரு ஓட்டுல? அடுத்து நாங்க இப்ப கூட்டணியில இருந்து எங்களுக்கு வாய்ப்பு வந்துச்சு, வேணாம் சார். வாய்ப்பு வந்தது வேணாம். எங்களுக்கு வந்து அதிகாரம் முக்கியம் இல்ல சார், மக்கள் தான் முக்கியம். மக்கள் உரிமை, மக்களுக்கு மாநில உரிமை, மாநில உரிமைக்காக தொடர்ந்து பாடுபட்ட எதையாவது வாங்கிட்டு வந்து சொல்லுங்க. தேசிய தலைவர்களோட வருகை உங்களுக்கு நெருக்கடி எல்லாம் கிடையாதா? இங்கிட்டு ஒரு புறம் பிரதமர் மோடி அவர்கள், இன்னொரு புறம் ராகுல், ஏதோ மூன்றாவது அணி அதெல்லாம் சொன்னீங்களே, அதெல்லாம் களத்திலே இல்லாத அணி சார். சமூக நீதியை பத்தி பேச, சதா சமூக நீதி பேசுற ஒரு கூட்டம் எல்லாம் சேர்ந்து யாரை நிக்க வச்சிருக்காங்க? மனைவிக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொருத்தர் ஒரு கிடைச்ச ஒரு சீட்டை கூட மனைவிக்கு கொடுக்குறாங்க, மகனுக்கு கொடுக்குறாங்க. இவங்க எல்லாம் சமூக நீதி பேசுறவங்களா? முதல்ல இப்ப யாரை சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. மூன்றாவது ஒரு அணி உருவாக்கி இருக்காங்க, நீங்க சொல்லிருக்கீங்களா? மூன்றாவது அணியா? அது அண்ணாமலையினால் உருவாக்கப்பட்ட ஒரு அணி. சமூக நீதி வாரிசு அரசியலை பத்தி பேசுறாங்க இல்லையா? அவங்க எல்லாம் சேர்ந்து யாரு ராதிகா அவர்களை சொல்றீங்களா? அன்புமணி அவங்க சௌமியா அன்புமணிக்கு கொடுக்குற சமூக நீதியை பத்தி பேசிட்டு ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தணும் நடத்தணும்னு சொன்னாரு. நாங்க 2020 கிடையாது. அவங்க யாருமே கிடையாது சார், களத்திலே இல்லாதவங்க. இங்க திமுக அதிமுக, அப்போ திமுக என்னென்னலாம் சொல்லி இங்க வந்திருக்கு, அப்ப அது முறியடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும்போது அது கொண்டு போறோம். காங்கிரஸ் என்ன சார் உத்தமர்கள் 50 வருஷம் ஆண்டு கூட தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே செய்யல சார். பேசலாம். புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே Magic 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.